ஒரு புது யுகம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு மாபெரும் வளர்ச்சியை நோக்கி நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று கான்பிடண்டா இருக்கேன் என்று சொல்லுகிற ஒரு முதல் அமைச்சர் இன்றைக்கு நம்ம கிடைத்திருக்கிறார். அவர் கான்பிடண்டா இருக்கேன்னு சொல்லுகிற போது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துவிடுது, ஏதோ நல்லது நடக்க போகிறது என்று. அந்த நல்லதனுடைய அடையாளத்தை தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். வெளியரங்கமான ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக மக்களுக்கு ஒருவேளை பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிற பெட்டிஷன் பிரதர்ஸுக்கு தெரிந்திருக்கலாம். முன்னாலே இந்த நிலைமை என்ன, இப்போது என்ன என்று தெரிந்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஒரு கல்வி மறுமலர்ச்சியின் காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யார் யார் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் விண்ணப்பம் போட்டால் அத்தனை பேருக்கு வீடு தேடி கொண்டு போய் உத்தரவை தருகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. யார் யார் கல்லூரிக்கு விண்ணப்பித்திருந்தாலும் கல்வித்துறையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மாற்றும் முதலமைச்சருடைய அறிவுரை மீது இன்றைக்கு பணிகளெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை நாடு பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், எல்லா ஆட்சியாக இருந்தாலும் ஆட்சி பொறுப்பை இருக்கின்றவர்களுக்கு இதழ் அஜெண்டா, ஒரு இதழ் அஜெண்டா வைத்திருந்தாலே அங்கே தேக்கம் இருக்கும். தேக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் தேக்கம் வைத்தால் ஏக்கம் வரும். ஏதாவது கிடைக்குமா இல்லை எண்ணம். தேக்கமும் இயக்கமும் இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் எல்லாம் உள்ளபடியே அவரை பாராட்ட வேண்டும். இந்த கல்லூரி வெள்ளி விழா நிறைவு நாளை நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கல்லூரியுடைய துணை மாகாண தலைவர் ஆரோக்கியராஜ் அவர்களே, சென்னை சமூகத்தின் தலைவர் மருத்துவர் ஜெனரல் எல்எஸ் அவர்களே, இயக்குநர் செயலாளர் அருள் வில்சன் ஜார்ஜ் அவர்களே, புனித பேட்ரிக் அருள் சகோதரர்களே, அருள் தந்தையர்களே, அரசு உயர் அலுவலர்களே, ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சரை மாண்பு முதலமைச்சர் நியமித்தார். படித்தவர், பண்பாளர், மனிதநேய மிக்க அமைச்சர்கள் அத்தனை பேரும் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் என்று உங்கள் தொகுதி எம்எல்ஏ உங்கள் அமைச்சர் குமார் இவருக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமாக கிடைத்திருக்கிறார். நல்லவர் நல்லவர் நல்லது செய்ய வேண்டும் என்று நானும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல அமைச்சர் அவர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். வெள்ளி விழா என்பது வெறும் 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் நிகழ்வு மட்டுமல்ல, அதன் கனவுகளின் வெற்றி, அர்ப்பணிப்பின் மகத்துவம், தியாகத்தின் பலன், சேவையின் சிறப்பு மற்றும் சாதனைகளின் கொண்டாட்டமாகும். கல்வி என்பது புத்தக அறிவை மட்டும் வளர்வதற்கான கல்வி அல்ல, அது மனிதனை உருவாக்குவது, சமுதாயத்தை மாற்றுவது, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் உயர்ந்த பணி என்பதை இந்த கல்லூரி கடந்த 25 ஆண்டு காலமாக நிரூபித்து வருவதை நான் அறிவேன். ஒவ்வொரு சிறந்த கல்வி நிறுவனத்திற்கும் ஒரு சிறப்பான வரலாறு உண்டு. சத்தீஸ்வரி கல்லூரியின் வரலாறு அப்படிப்பட்ட பெருமைமிக்க வரலாறாக சென்னை மாநகரத்தில் நிரூபித்து வருவதை நான் அறிவேன்.